Hi friends, இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபாண்ட் ஆப் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபாண்ட் ஆப் வந்து நீங்களே உங்கள் கையாலே ஹேண்ட் ரைட்டிங் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டராக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்கள் ஃபாண்ட்டுக்கு உங்கள் பேர் ஏற்றுக்க மாதிரி உங்கள் ஃபாண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து பிக்சார்டில் இல்லை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கையில் எதுனா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு க்ரியேட்டிவாக இருக்குமேட்டு ஒரு சிலவங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரு ஒரு அஞ்சு லெவலில் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கார்னர் ஸ்டைல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஒரு ஆப் வந்து ஒரு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் தொடர்ந்து போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி க்ரியேட்டிவான ஃபாண்ட்ஸ் வந்து நம்மளே வந்து ட்ரா பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இங்கே வந்து அடோப் ட்ரான்னு ஒரு ஆப் இருக்கு பாருங்க, அது வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போகிற பாருங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு வந்து சைன் அப் அக்கௌண்ட் கேட்பாங்க. நீங்கள் வந்து சைன் அப், நான் வந்து கூகுள் வழியாக சைன் அப் பண்ணிக்கிறேன். சைன் அப் பண்ணுறவொன்னே உங்கள் வந்து பர்த்டே டேட்லாம் கேட்பாங்க. சும்மா உங்களுக்கு பிடிச்ச பர்த்டே டேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதுதான் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து செய்ய போகிறோம். நீங்கள் வந்து எந்த மாடல் வந்து செய்ய போகிறீங்களோ அதுக்கு உண்டான ஒரு 5 டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளிக் பண்ணுங்க. நான் வந்து செகண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ காட் இட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரஷ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா 2வது ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து மேலே வந்து சைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அந்த நடுவில் ப்ரஷ்ஷு கீழே அது வந்து கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சைஸை பாருங்கள் பெருசாகி வரும். ஸோ உங்களுக்கு ஏற்ற நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபாண்ட்டில் வந்து உங்கள் சைஸில் வந்து நீங்கள் வந்து பேர் எழுத போகிறீங்களோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரைட்டாக தெரியணும் அப்படின்றது. இது வந்து கலர். ஸோ உங்களுக்கு ஏற்ற கலரில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக இந்த ப்ரௌன் கலரில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபோக்கஸ் ஜூம் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கார்னரில் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். இது வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கூட ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், உங்கள் பேர் எதுவானாலும். ட்ரா பண்ணிவிட்டு அது ஒரு டிசைன் கொடுக்குறது தான் ஒரு அழகே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது வந்து நான் வந்து உங்களுக்கு சும்மா வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சேன். பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து மறுபடியும் மேலேயே இருக்கிற ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே அப்லோட் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட உடனே இங்கே வந்து காப்பி இமேஜ் டு கேலரி அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜி வித் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டு அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஎன்ஜி வித் ஒயிட் பேக்ரவுண்ட். டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட்னா உங்கள் இமேஜுக்கு மேலேயே இந்த எழுத்து வர மாதிரி இருக்கும். இது ஒயிட் பேக்ரவுண்ட்னா ஒரு செப்பரேட்டாக வேறு ஒரு இமேஜ் மாதிரி தெரியும்.
நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இப்போ வந்து இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும். நான் வந்து ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிக்சார்ட் போய்க்கிறேன். போனவுடனே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ சும்மா இந்த ரிவரில் வந்து நான் வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். ஆட் ஃபோட்டோ கொடுத்தா ஃபஸ்ட்லேயே அந்த ஃபோட்டோ தான் வரும். கிளிக் பண்ணிட்டு இந்த பாருங்கள், அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஃபாண்ட்டு இது வந்து அந்த தண்ணி மேலேயே இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து டார்க்காக தெரியறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான டெக் அப்டேட்ஸ்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.